குட் ஈவினிங். வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகேவா? ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ நேத்து வந்து என்ன பார்த்திருந்தோம்? டேட்டா டைப்ஸ் பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? ஸோ இன்னைக்கு அதோட கன்டினியூஷனா இன்னும் நமக்கு டேட் ஃபங்ஷன்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ட் ஃபங்ஷன்ஸ் மட்டும் இருக்கு. ஓகேயா? அத மட்டும் இன்னைக்கு பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் ஸ்டார்ட் பண்ணிருவேன். ஓகேவா? ஸோ நேத்து 2 ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ஊடால லெஃப்ட் ஆயிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க். ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல்லா இருங்க. ஓகேவா? முடிஞ்ச வரை இருக்க பாருங்க. ஸோ டேட் ஃபங்ஷன்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ட் ஃபங்ஷன்ஸ் என்ன அப்படின்னு மட்டும் லைட்டா சொல்றேன். அத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு அடுத்த செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதனால வந்து ஸ்டே பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்ப டேட் ஃபங்ஷன்ஸ்ல எனக்கு என்னலாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வேணா ஜூம் பண்ணட்டுமா உங்களுக்கு கொஞ்சம்? ஓகே. ஸோ டேட் ஃபங்ஷன்ஸ்ல எனக்கு என்னலாம் இருக்கு அப்டின்னா, இப்ப டேட் அண்ட் டைம டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறதுக்கு எத்தன வேஸ்ல நம்ம பண்ணலாம் அப்டின்றது தான் இதுல இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொன்னும் குடுத்தோம்னா, ஒவ்வொரு மாதிரி எனக்கு என்ன பண்ணும் டிஸ்ப்ளே பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு? ஆட் டேட் அப்டின்றது இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆட் டேட் என்ன பண்ணும் அப்டின்னா, எனக்கு என்னோட டேட்ட வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். ஓகேவா? இப்போ இதுல நான் ஆட் பண்றப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, என்னால இன்டர்வல் செட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இன்னைக்கு டேட் என்ன 17 ஸோ 17 டூ 25 அப்படின்னு குடுக்குறேன்னா, என்னோட இன்டர்வல் என்ன 5 டேஸ் கரெக்ட்டா? ஸோ அப்ப அந்த இன்டர்வல எனக்கு என்ன பண்ணும், இத பிரிண்ட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க நீங்க மேல பார்த்தீங்கன்னா, ஆட் டேட்ன்னு இருக்கும். ஸோ இதுவே கொஞ்சம் கீழ தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, டேட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. கரெக்ட்டா? பிடிஎஃப்னால என்னால மார்க் பண்ணி காட்ட முடியல. ஓகேவா? ஸோ கீழ வந்தீங்கன்னா, எனக்கு என்ன இருக்கும்னா, டேட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த டேட் ஆட்ல நான் என்ன பண்ணணும், கண்டிப்பா என்னோட இன்டர்வல்ல நான் குடுக்குற மாதிரி இருக்கும். பட் இந்த ஆட் டேட்ல நான் அப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஓகேவா? ஸோ ஆட் டைம் அண்ட் டைம் ஆட். ஸோ 2மே அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ டைம் ஆட் அப்படின்னு இருந்ததுன்னா, நான் என்ன பண்ணும், இன்டர்வல் செட் பண்ற மாரி இருக்கும். மேண்டேட்டரியா நான் குடுக்குற மாரி இருக்கும். இதுவே வந்து எனக்கு வெறுமனே ஆட் டைம் அப்படின்னு இருந்ததுன்னா, நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோட டைம மட்டும் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தென் கரண்ட் டைம் இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணும்னா, கரண்ட் டேட் குடுத்தேன்னா, இப்போ இன்னைக்கான க கரண்ட் என்ன? அதாவது பிரசன்ட் டேட் என்ன அப்படின்றத குடுக்கும். அண்ட் அ கரண்ட் டைம் அப்படின்றத குடுத்தேன்னா, எனக்கு என்ன பண்ணும், பிரசன்ட் டைம் என்ன? இப்போ எக்ஸாக்ட்டா டைம் என்ன அப்படின்றத டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேவா? ஸோ தென் டேட்னாலும், கரண்ட் டேட்னாலும் ஒரே விஷயம் தான். ஓகேவா? ஸோ ஒரே விஷயத்த தான் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. டிஃபரெண்ட் வேஸ்ல அது பண்ணுது. ஓகேவா? ஸோ தென் டேட்டோட டிஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கரெக்ட்டா? ஸோ டிஃப் அப்படின்னா டிஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்ப நான் 2 டேட்ஸ் குடுத்தேன் அப்படின்னா, அந்த 2 டேட்ஸ்க்கு இடையில எத்தன டேஸ் வருது அப்படின்றத எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ டேட் ஆட் ஆல்ரெடி சொன்னேன். கரெக்ட்டா? அண்ட் தென் டேட் ஃபார்மேட். இப்போ டேட் ஃபார்மேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு அத பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது. இப்போ சில ஃபார்மேட்ல எனக்கு எப்படி இருக்கும்? இயர், மந்த், டேட்ன்னு இருக்கும். சில இடத்துல எப்படி இருக்கும்? எனக்கு டேட், மந்த், இயர் அப்படின்ட்டு இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அப்ப எப்படி ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? அண்ட் டேட் சப். ஸோ டேட் சப்னாலும், டேட் டிஃபர்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும், எனக்கு வேல்யூவ சப்ட்ராக்ட் பண்ணி எவ்ளோ இன்டர்வல்ஸ் ஆஃப் டேட் இருக்கு அப்படின்றத குடுக்கும். ஓகேவா? ஸோ டே குடுத்தேன்னா, இன்னைக்கான டே என்ன அப்படின்றது வரும். டே நேம் குடுத்தேன்னா, வீக் டேவ பிரிண்ட் பண்ணும். இப்போ மண்டேவா, டியூஸ்டேவா, வெட்னஸ்டேவா, இப்ப இன்னைக்கு தர்ஸ்டே கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி பிரிண்ட் பண்ணும். அண்ட் டே ஆஃப் மந்த் அதே மாதிரி தான்டா. ஸோ சேம் விஷயம் தான். ஓகேவா? நமக்கு வந்து அந்த நேம்ல இருந்தே நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அது என்ன வொர்க்க பண்ண போகுது அப்படின்றது. ஓகேவா? ஸோ அண்ட் வேற என்ன இருக்கு? டே ஆஃப் வீக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கரெக்ட்டா? அப்போ அந்த வீக் டே இப்ப நான் ஒரு டேட் குடுத்தேன்னா, அதோட வீக் டே என்ன? அதாவது இப்போ மண்டேயா, டியூஸ்டேயா அந்த மாரி வீக் நேம்ஸ வந்து எடுத்து கொண்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே. இதுக்கப்புறமா டே ஆஃப் இயர்.
ஸோ டே ஆஃப் இயர்னா எனக்கு என்ன பண்ணும், இப்ப நான் ஒரு கிவன் டேட் குடுத்தேன் அப்டின்னா, அது எந்த இயர் அப்டின்ற மாரி, அதாவது எந்த இயர்ல உள்ள டே அப்டின்றத ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த டே ஆஃப் இயர் அப்டின்னா என்னன்னா, இப்போ மொத்தம் நமக்கு எத்தன டேஸ் இருக்கு? 365 டேஸ் இருக்கு. கரெக்ட்டா? இப்போ நான் இந்த இடத்துல வந்து இப்போ 197 அப்டின்னு இப்போ டே ஆஃப் இயர்ல பிராக்கெட்குள்ள பாரந்தசிஸ்குள்ள இப்ப நான் 197 அப்டின்னு சொல்லி குடுக்குறேன்னு வைங்க. அப்டி நான் குடுத்தேன் அப்டின்னா என்ன ஆகும்னா, 197த் டே என்ன அப்டின்றத எனக்கு கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இப்ப மேபி இப்போ டே ஆஃப் இப்போ இந்த இடத்துல டே ஆஃப் இயர்ல இப்ப நான் 1 குடுக்குறேன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் டே எனக்கு என்னது 365 டேஸ்ல ஃபர்ஸ்ட் டே என்னது எனக்கு ஜான்வரி 1 கரெக்ட்டா? அப்ப ஜான்வரி 1 அப்டின்றத இங்க பிரிண்ட் பண்ணும். இதுவே நான் 2 குடுத்தேன்னா ஜான்வரி 2 வரும் கரெக்ட்டா? அப்ப அந்த டோட்டல் 365 டேஸ்ல நான் எத்தனாவது டே குடுக்குறேன். இப்போ ஆம் இப்போ ஒரு 198 ஆர் 200 அந்த மாரி குடுக்குறேன்னு வைங்களேன். இப்ப 200னா கரெக்ட்டா எனக்கு ஒரு 6 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் கண்டிப்பா முடிஞ்சிரும். கரெக்ட்டா? ஸோ அப்ப அத்தன மந்த்ஸ் கழிச்சு அது என்ன டேட் அப்டின்றத குடுக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் அப்டின்னா என்னன்னா, நான் டேட்ட குடுத்தேன் அப்டின்னா, அந்த டேட்ல இருந்து ஒரு பார்ட்ட மட்டும் நான் எடுத்துக்கலாம். அந்த மாரி நான் குடுக்குற மாரி இருக்கும். இப்போ டேட்னா நான் எப்டி குடுப்பேன்? இப்ப 17/7/2025 அப்டின்னு குடுத்துட்டு, எனக்கு இதுல உள்ள மந்த்த மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்டின்னு நான் குடுக்குறேன் அப்டின்னா, தென் அது என்ன பண்ணும் 07 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்த்த மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாரி. அண்ட் தென் ஃப்ரம் டேஸ். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த இடத்துல இருந்து அதாவது எந்த டேட்ல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது. ஓகேவா? அண்ட் ஹார். ஸோ ஹார் அப்படின்னா நமக்கே தெரியும் கரெக்ட்டா? ஸோ செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹார் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்ப எவ்வளோ மணி நேரம் அப்படின்ற இத சொல்றது. அண்ட் லாஸ்ட் டே அப்படின்னா மொத்தமா இப்ப நான் ஒரு டோட்டலா ஒரு 5 டேஸ் குடுக்குறேன் அப்படின்னா, அதுல லாஸ்ட் யார் வரா அப்படின்றத எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஓகேயா? அண்ட் லோக்கல் டைம் ஸ்டாம்ப். இது எல்லாமே சேம் தான். இப்ப லோக்கல் டைம்னாலும் என்னோட கரண்ட் டைம் என்ன அப்படின்றத தான் பிரிண்ட் பண்ண போகுது. டேட் அண்ட் டைம சேர்த்து பிரிண்ட் பண்ணும். டைம் ஸ்டாம்ப் நான் நேத்தே உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். கரெக்ட்டா? ஸோ டைம் ஸ்டாம்ப் வந்து எனக்கு என்ன பண்ணும்? டேட் அண்ட் டைம சேர்த்து பிரிண்ட் பண்ணும். இதே நான் வெறும் டேட்ட மட்டும் குடுத்தேன்னா, டேட்ட மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதான் டைம் ஸ்டாம்ப்புக்கும், டேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேயா? ஸோ அண்ட் தென் ம். ஓகே. ஸோ மேக் டேட் அண்ட் மேக் டைம். ஸோ இதுல என்ன பண்ணிக்கலாம்னா, நானே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டே ஆர் இந்த இயர வந்து இந்த இயர்ல உள்ள இந்த டேவ வந்து எனக்கு என்ன பண்ணு, ரிட்டர்ன் பண்ணு. அந்த மாரி நம்மளா கிரியேட் பண்றது. அண்ட் தென் மைக்ரோ செகண்ட், மினிட் அதே தான்டா. வந்தது தான் திருப்பி திருப்பி வரும். ஓகேவா? ஸோ மந்த் இப்ப நம்ம டேட்டுக்கு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இப்ப இங்க மந்த் குடுத்துருக்காங்க. ஸோ அப்ப எனக்கு மந்த்த மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். மந்த் நேம் குடுத்தோம்னா எனக்கு என்ன பண்ணும்? அது என்ன மந்த்? ஜான்வரியா? பிப்ரவரியா? மார்ச்சா? இப்ப ஜூலை கரெக்ட்டா? ஸோ அப்ப ஜூலை. அந்த மாரி மந்த் நேம எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? ஸோ நவ் குடுத்தாலும் எனக்கு என்னதான் பண்ண போகுது? கரண்ட் டேட் அண்ட் டைம தான் டிஸ்ப்ளே பண்ண போகுது. அப்போ பாருங்க. கரண்ட் டேட் அண்ட் டைம மட்டும் டிஸ்ப்ளே பண்றதுக்கே எனக்கு எத்தன ஃபங்ஷன்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ கரண்ட் டைம்ன்னு ஒண்ணு இருக்கு. கரண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. நவ்ன்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் தென் வேற என்ன பார்த்தோம்? டைம் ஸ்டாம்ப்ன்னு இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இந்த மாதிரி நெறைய எனக்கு ஜஸ்ட் என்னோட கரண்ட் டேட் அண்ட் டைம பிரிண்ட் பண்றதுக்கே இவ்ளோ ஃபங்ஷனாலிட்டீஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ இதுல நான் எத வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் பீரியட் ஆட். ஓகே. ஸோ இப்ப பீரியட் ஆட் அப்டின்னா என்ன பண்ணும் அப்டின்னா, இப்போ எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்து ம் ஓகே. ஸோ இப்ப எனக்கு நெறைய மந்த்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அப்ப அதுல நான் ஒரு பர்ட்டிகுலர் மந்த்த குடுத்து, இப்ப இதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்டின்னா, இயர் அண்ட் மந்த் அப்டின்ற ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப இயர் அண்ட் மந்த் குடுக்குறேன்னு வைங்களேன். இப்ப 2025 அப்டின்றது என்னோட இயர். கரெக்ட்டா? அண்ட் 6 அப்டின்றது என்னோட மந்த். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இயர் குடுக்குறேன். அண்ட் என்னோட மந்தோட நம்பர நான் குடுத்துட்டேன். அண்ட் கமா குடுத்து, தென் நான் 3 அப்டின்னு சொல்லிட்டு குடுக்குறேன்னு வைங்களேன் ஒரு வேல்யூ. வெயிட் பண்ணுங்க வரேன். வேர்ட் ஷேர் ஆகாதோ? இருங்க. இது ஆல்ரெடி நேத்து சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இப்ப அத தொடர்ந்து எழுதுறேன். ஓகே. இப்ப இங்க வந்து நான் என்ன
சோ இப்ப நான் இந்த இடத்துல பீரியட் ஆட்ன்னு பார்த்தோம். கரெக்ட்டா? பீரியட் ஆட்ல ஃபர்ஸ்ட் இப்ப என்னோட இயர் என்ன? இதோட ஃபார்மட்டே வந்து எனக்கு இப்படிதான் இருக்கும். ஓகேவா? சோ இயர் குடுக்கணும் அண்ட் மந்த் குடுக்கணும். சோ குடுத்துட்டு நான் 3 அப்படின்றத குடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ இதோட அவுட்புட் எனக்கு எப்படி பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா, அதே 2025 இருக்கும். இப்போ 6ல இருந்து 3 மந்த்ஸ் கழிச்சு என்ன வரும் எனக்கு? 9 கரெக்ட்டா? சோ அப்ப 09 அப்படின்றத எனக்கு குடுக்கும். ஓகேவா? ம். சோ 09 அப்படின்றத எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா 6 மந்த்ல இருந்து என்ன பண்ணு எனக்கு 3 மந்த்ஸ ஆட் பண்ணி இது கூட பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இது கூட என்ன பண்ணும் எனக்கு 3 மந்த்ஸ் ஆட் பண்ணி 9 அப்படின்றத குடுக்குது. அண்ட் பீரியட் டிஃபரன்ஸ் அப்படின்றதும் இதே மாதிரி தான். ஓகேவா? சோ இப்ப பீரியட் டிஃபரன்ஸ்ல நான் என்ன பண்ணுவேன்? இதே விஷயம் தான். ஆனா 2 இயர நான் குடுப்பேன். ஓகேவா? இங்க நான் எப்படி இன்டர்வல் குடுத்தேனோ, இன்டர்வல்க்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன்? என்னோட இதையும் நான் குடுப்பேன். இப்ப 07 அண்ட் தென் 2025ல 01 இப்படி குடுக்குறேன்னு வைங்களேன். இப்ப இந்த 2த்துக்கும் எனக்கு எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கு? 6 மந்த்ஸ் எனக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? சோ அப்ப அந்த டிஃபரன்ஸ எனக்கு என்ன பண்ணும்? எடுத்து கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணும். இது ஆட் கிடையாது. டிஃபரன்ஸ். ஓகேயா? சோ இப்படி கொண்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். இதான் பீரியட் ஆட் அண்ட் பீரியட் டிஃபரன்ஸ் அப்படின்றது. அண்ட் தென் குவார்ட்டர்ன்னு உங்களுக்கு ஒண்ணு இருக்கும். சோ குவார்ட்டர்னா நம்ம என்ன படிச்சிருப்போம்? 1/4 அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். கரெக்ட்டா? சோ அதே மாதிரி தான். எனக்கு இது என்ன பண்ணும்? இப்ப நான் செலக்ட் குவார்ட்டர் அப்படின்ற கமாண்ட குடுத்தேன் அப்படின்னா, 1/4 ஆஃப் பார்ட்ட எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் டைம் வேற என்ன உண்டு? சோ செகண்ட் டூ டைம் உண்டு. அப்ப செகண்ட் டூ டைம் அப்படின்றத குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணும்னா, என்னோட செகண்ட்ஸ டைம் ஆச்சு என்ன பண்ணும் எனக்கு மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? சோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெறைய ஃபங்ஷனாலிட்டீஸ் குடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோ ஜஸ்ட் நீங்க வந்து தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இப்டி இப்டி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்டின்ற மாரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இவ்ளோத்தையும் நம்மளால கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. ஓகேவா? நெகட்டிவா பேசுறேன்னு நெனைக்காதீங்க. அதான் ரியாலிட்டி. இவ்ளவும் மைண்ட்ல ஸ்டோர் ஆகுமா அப்டின்னா, கண்டிப்பா ஸ்டோர் ஆகாது. கரெக்ட்டா? ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருக்கு அப்டின்ற மாரி. ஓகேவா? சோ அண்ட் தென் செகண்ட் டூ டைம் தென் சப்டேட்ன்னு ஒண்ணு இருக்கு. சோ சப்டேட்னா என்ன பண்ணும்னா, டேட்ட சப்ட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி தான். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ஓகேவா? அண்ட் தென் சப்டைம். சப்டைம் அப்படின்றதும் அதே மாதிரி தான். சோ டைம சப்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணும், அதோட இன்டர்வல் என்ன அப்படின்றத எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேயா? அண்ட் சிஸ்டம் டேட், டைமு திருப்பி அதே தான். சோ சிஸ்டம் டேட்னால என்னதான் பண்ண போகுது, கரண்ட் டேட் அண்ட் டைம தான் எனக்கு டிஸ்ப்ளே பண்ண போகுது. ஓகேவா? சோ இப்போ இத்தன ஃபங்ஷனாலிட்டீஸ் இருக்கு. இதுல எத யூஸ் பண்ணி வேணாலும் நான் என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி. ஓகேயா? சோ டைம்னா எனக்கு என்ன பண்ணும், அந்த பார்ட்ல இருந்து டைம மட்டும் எடுத்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? அண்ட் தென் இப்ப நம்ம டேட்டுக்கு ஒரு ஃபார்மேட் பார்த்தோமா? சோ எப்படி வந்து இயர், மந்த், டேட்ன்னு வரணுமா? இல்ல டேட், மந்த், இயர் அப்படின்னு சொல்லிட்டு வரணுமா? அப்படின்னு சொல்லி. சேம் அதே மாரி டைமுக்கும் ஃபார்மேட் இருக்கு. ஹார்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் இப்படியும் வரலாம். இல்ல செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹார்ஸ் அப்படியும் போடலாம். கரெக்ட்டா? சோ அந்த அந்த ஃபார்மேட்டையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் டைம் டிஃபரன்ஸ், டைம் ஸ்டாம்ப் இதெல்லாம் என்ன பண்ணும் எனக்கு? இப்ப டைம் டிஃபரன்ஸ் குடுத்தீங்கன்னா, இங்க பார்த்தோம் இல்லடா? சப் டைம் இருக்கா? சப் டைமும், டைம் டிஃபரன்ஸும் சேம் தான். 2 என்ன பண்ண போகுது? எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு எனக்கு பிரிண்ட் பண்ண போகுது. ஓகேவா? அண்ட் தென் டைம் ஸ்டாம்ப். சோ டைம் ஸ்டாம்ப் குடுத்தா எனக்கு என்ன பண்ணும்? டேட் அண்ட் டைம பிரிண்ட் பண்ணும் அப்படி சொல்லி நேத்தே இது நியூமரிக்கா? நார்மலா ஒரு இது பார்த்தோம். கரெக்ட்டா? டேட் அண்ட் டைம் அப்படி சொல்லிட்டு. அதிலேயே நமக்கு வந்தது இந்த டைம் ஸ்டாம்ப் இல்லையா? சோ நெக்ஸ்ட் வந்து 2 டேஸ். அடுத்து வீக், வீக் டே, வீக் ஆஃப் தி இயர், இயர் வீக். இதெல்லாம் என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு 2 டேஸ் கரெக்ட்டா? அப்போ எனக்கு என்ன பண்ணுது? நம்பர் ஆஃப் டேஸ் எத்தன இருக்கு அப்படின்றத எனக்கு ரிட்டர்ன் பண்ணி குடுக்கும். ஓகேவா? சோ அதோட ஃபார்மேட் தான் வந்துட்டு குடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா எனக்கு வீக். சோ வீக் குடுத்தேன் அப்படின்னா, ஆம் ஓகே. இப்ப நான் குடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ வீக் அப்படின்றத குடுத்து 2025 இன்னைக்கு என்ன 17/7 அதுவரை நான் குடுத்தேன் அப்படின்னா, இதுவரை எத்தன வீக் வந்திருக்கு அப்படின்ற கவுண்ட்ட எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இப்போ 17 இன்னைக்கு வரை நம்ம எடுத்தோம்னா, மொத்தம் நமக்கு ஒரு 20 வீக்ஸ் ஆச்சும் வந்திருக்குமா இந்த இயர்ல? மொத்தம் 53 வீக்ஸ் கரெக்ட்டா? 53யா? 52வா? 53ன்னு நெனைக்கிறேன். 53 வீக்ஸ்ல எனக்கு என்ன பண்ணும் எனக்கு, இப்போ இந்த மந்த் வரைக்கும் நமக்கு எத்தன வீக்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்றத எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? அண்ட் தென் வீக் டே அதே மாதிரி தான். எத்தன நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி குடுக்கும். ஓகேயா? இதுக்கப்புறம் வந்து நமக்கு இயர் டேட். சோ இயர் டேட் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நான் என்னோட இது இயர் ஆ இயர் தானே சொல்லிட்டு இருந்தேன். ஓகே. சோ இப்ப நான் இயர் குடுத்தேன்னா என்ன பண்ணும்? இப்ப என்னோட டேட்ட நான் குடுத்துருக்கேன்னு வைங்க.
17/7/2025 அப்படின்னு நான் குடுக்குறேன்னா, இதுல இருந்து இயர மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணுவான். அவ்வளவுதான். சோ இயர் வீக் அப்படின்னா என்ன பண்ணுவான் எனக்கு? அந்த இயர்ல எத்தன நம்பர் ஆஃப் வீக்ஸ் இருக்கு அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஃபைன். இதுவரை புரிஞ்சுதா? இதுவரை உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கா? இல்ல கட கடன்னு போடுறேனா? கேக்குதா நான் பேசுறது? புரிஞ்சுதா? இல்ல ஒன் மோர் டைம் சொல்லணுமா? நீங்க சாட் போடல. ஓகேமா, ஓகே. மித்த 3 பேர் காயத்ரி, உமா அண்ட் ஹரி. ஓகே, புரிஞ்சுது. ஓகே. உமா அண்ட் ஹரி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல நீங்க ஏதாவது ஃபீட்பேக் மாரி ஏதாவது இல்ல நீங்க ஸ்பீடா போறீங்க அந்த மாரி நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்கனாலும் நீங்க சொல்லலாம். சரி, ஓகேம்மா. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அட்வான்ஸ்ட் ஃபங்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சோ இப்போ இவ்ளோ நேரம் என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரிங்ஸ் பார்த்திருந்தோம் நேத்து. அதுக்கப்புறம் நியூமெரிக் ஃபங்ஷன்ஸ் பார்த்திருந்தோம். அண்ட் டைம் ஸ்டாம்ப் பத்தி பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? சோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்ட் ஃபங்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஓகேவா? சோ இப்போ பின் அப்டின்ற ஃபங்ஷன் இன்னைக்கு என்ன பண்ணுது? எனக்கு பைனரியா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? சோ இப்போ பின் ஆஃப் இப்ப நான் 10 அப்டின்ற ஒரு வேல்யூவ குடுக்குறேன் அப்டின்னா, 10ஓட பைனரி வேல்யூ என்ன அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். நீங்க வந்து அந்த காலேஜ்ல வந்து நீங்க படிச்சிருப்பீங்க கரெக்ட்டா? 1248 அப்படின்ற ஃபார்மேட் படிச்சிருப்பீங்க இல்லையா? சோ அத வச்சு தான் நம்ம பைனரி வேல்யூஸ் எடுத்து போடுவோம். கரெக்ட்டா? இப்போ 1க்கு நேரா இருந்ததுன்னா, இப்போ 1ஓட பைனரி வேல்யூ எனக்கு என்ன 0001 கரெக்ட்டா? 2ஓட வேல்யூ எனக்கு என்ன 0010வா இருக்கும் இல்லையா? சோ இப்போ பைனரி ஆஃப் நான் 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்தேன் அப்படின்னா, இது என்ன பண்ணும் எனக்கு 10ஓட பைனரி வேல்யூவ பிரிண்ட் பண்ணும். அப்போ 1010 அப்படின்றது எனக்கு 10ஓட வேல்யூ கரெக்ட்டா? சோ அப்ப அத என்ன பண்ணும் எனக்கு எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? அண்ட் தென் பைனரி. சோ இப்போ பின்னுக்கும் பைனரிக்கும் என்ன? சோ இப்போ பின்னா நான் என்ன சொன்னேன்? அந்த இன்டிஜர பைனரியா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கரெக்ட்டா? அப்போ இந்த பைனரி என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்ட்ரிங்க அதாவது ஸ்ட்ரிங்க கம்பேர் பண்ணி இது என்ன பண்ணும் அப்படின்னா, கேஸ் சென்சிட்டிவா எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? சோ இப்ப நான் ஸ்மால் ஏபிசி குடுக்குறேன்னு வைங்களேன். சோ கேப்பிட்டல் ஏபிசியா எனக்கு என்ன பண்ணும்? கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? சோ ஸ்ட்ரிங்க கன்வெர்ட் பண்றதுக்கு தான் இந்த பைனரி அப்படின்றத யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் கேஸ். சோ இந்த கேஸ் அப்படின்றது எனக்கு என்னன்னா, நம்ம இஃப் எல்ஸ் படிச்சிருப்போம் கரெக்ட்டா? சோ அதர் புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல நீங்க இஃப் எல்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி உள்ள கண்டிஷன செக் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்கு தான் இந்த கேஸ். ஓகேவா? அண்ட் தென் கேஸ்ட். சோ இந்த கேஸ்ட் எதுக்கு அப்படின்னா, ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்க்கு எனக்கு வேல்யூவ கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? கேஸ்ட்ட வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து குவெரீஸ். சோ இப்ப இந்த குவெரீஸ் எதுக்கு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எனக்கு நான் நல் வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் குவெரீஸ் அப்டின்றத குடுத்து, ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ குடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ ஹலோ அப்டின்ற ஒரு வேல்யூ குடுக்குறேன். நெக்ஸ்ட் அ இல்ல ஃபர்ஸ்ட் நல்லுன்னு குடுக்குறேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஹலோ அப்டின்றத குடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து அகைன் நல் இப்டி குடுத்தேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நான் நல் வேல்யூவ பிரிண்ட் பண்ணும் அப்டின்னு சொல்லிட்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேல்யூ வரா? ஃபர்ஸ்ட் நல் வருது. அப்ப அத ஸ்கிப் பண்ணிரும். ஓகேயா? சோ 2வது எனக்கு என்ன வருது? ஹலோ அப்டின்றது வருது. அப்ப அந்த ஹலோவ எடுத்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? சோ இதான் குவெரீஸோட வேலை. அண்ட் தென் கனெக்ஷன் ஐடி. இந்த கனெக்ஷன் ஐடி என்ன பண்ணும் அப்டின்னா, கரண்ட்டா இப்போ நான் எந்த ஐடில ஆக்டிவா இருக்கேனோ, அந்த ஐடிய எனக்கு என்ன பண்ணும்? ரிட்டர்ன் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா?
ஸோ தென் கன்வெர்ட். இந்த 2ம் என்ன பண்ணுது அப்டின்னா, இப்ப இந்த என்ன பண்ணும் அப்டின்னா, ம் டிஃபரெண்ட் பேசிஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ எனக்கு கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த கன்வெர்ட் என்ன பண்ணுது அப்டின்னா, அ அதேதான். ஸோ டிஃபரெண்ட் டைப்ஸ் அப்டி இல்லனா கேரக்டர் செட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டேட்டாவ எனக்கு என்ன பண்ணும், எடுத்து கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ இத வந்து எப்படி சொல்லலாம்? ஓகே. இப்ப கன்வெர்ட் ஆஃப் இப்ப இன்னைக்குள்ள டேட்ட நான் குடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ குடுத்து இப்ப நான் என்ன சொல்றேன்? குடுத்து இத கன்வெர்ட் பண்ணு. டேட்டா கன்வெர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் குடுத்தேன் அப்படின்னா, அது என்ன பண்ணும் எனக்கு? தென் டேட்டோட ஃபார்மேட்ட ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து குடுக்கும். ஸோ அந்த மாரி கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஓகேயா? ஸோ அதுக்கு தான் இந்த கன்வெர்ட் அப்படின்றத யூஸ் பண்றாங்க. அண்ட் கரண்ட் யூசர் டேட்டாபேஸ் இதெல்லாம் என்ன பண்ணும்னா, கரண்ட் யூசர் அப்படின்னா, இப்போ கரண்ட்டா அந்த MySQL எந்த யூசர் யூஸ் பண்றாங்க அப்படின்ற அந்த நேம கொண்டு வந்து குடுக்கும். ஓகேவா? இப்போ எந்த சர்வர் அதுல ஆத்தென்டிகேட் ஆகியிருக்கோ, அந்த சர்வர் நேம எடுத்து கொண்டு வந்து எனக்கு குடுக்கும். ஓகேவா? இப்போ மோஸ்ட்லி இப்ப நம்ம என்ன யூஸ் பண்றோம்? லோக்கல் ஹோஸ்ட் தான் யூஸ் பண்றோம். கரெக்ட்டா? அப்ப அது என்ன யூசர் நேம எனக்கு ரிட்டர்ன் பண்ணும்? லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ற யூசர் நேம தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ இப்ப சிலர் வந்து எக்ஸ்ட்ரா 1 ஆர் 2 ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா, எதுல கரண்ட்டா அவங்க ஆக்டிவா இருக்காங்களோ, அந்த நேம கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? டேட்டாபேஸ். இப்ப நான் டேட்டாபேஸ் அப்படின்றத குடுத்தேன்னா, இப்ப நான் எந்த டிபில வொர்க் பண்றேன் அப்படின்றது என்னால பார்க்க முடியும். ஓகேவா? தென் இஃப் வந்து எனக்கு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ இஃப் எனக்கு அது கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா, அத எக்ஸிக்யூட் பண்ணும். ஆர் எல்ஸ் எனக்கு என்ன பண்ணிரும், அத விட்டு லீவ் பண்ணி வெளிய வந்துரும். ஓகேவா? அண்ட் தென் இதுக்கப்புறம் என்ன இருக்கு நமக்கு? இஃப் நல் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த இஃப் நல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூ நல்லா இருந்தா, செகண்ட் வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணும். இதுவும் அதே மாரி தான். இஃப் நல்லும் இதுக்கு மேல இன்னொன்னு என்ன சொன்னேன் உங்களுக்கு? குவெரீஸ்ன்னு ஒண்ணு சொன்னேன். கரெக்ட்டா? ஸோ இந்த 2ம் கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இஃப் நல்லும் என்னதான் பண்ண போது, எனக்கு ஃபர்ஸ்ட் நான் நல் வேல்யூ எதுவோ, அத கொண்டு வந்து எனக்கு என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ அதான் இஃப் நல். அண்ட் இஸ் நல்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இஸ் நல் என்ன பண்ணுது அப்டின்னா, இஸ் நல்லுக்கும், இஃப் நல்லுக்கும் எனக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? இஸ் நல் என்ன பண்ணும் அப்டின்னா, என்னோட வேல்யூவ செக் பண்ணும். இப்போ அது நல்லா இருக்கா? இல்லையா? அப்படின்றத மட்டும் செக் பண்ணி, வெதர் அதோட பைனரிய ரிட்டர்ன் பண்ணும். 0வா 1ஆ? நான் நேத்தே சொன்னேன் கரெக்ட்டா? 0னா ஃபால்ஸ், 1னா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா? அதே மாரி தான். அந்த வேல்யூ இருக்கா? இல்லையா? அப்படின்னு மட்டும் எனக்கு பாக்கும். நல்லா இருந்தது அப்படின்னா, நல் அப்படின்றத குடுக்கும். கரெக்ட்டா? ஸோ ஒரு வேள நல்லா இல்ல அப்படின்னா, ஃபால்ஸ் விச் இஸ் 0 அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதான் எனக்கு இஸ் நல். தென் லாஸ்ட் இன்சர்ட் ஐடி. ஓகே. ஓகே. ஸோ லாஸ்ட் இன்சர்ட் ஐடி என்ன பண்ணும்னா, நான் லாஸ்ட்டா எந்த வேல்யூவ இன்சர்ட் பண்ணியிருக்கேனோ, அந்த வேல்யூவ கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதான் லாஸ்ட் இன்சர்ட் ஐடி. அண்ட் நல் இஃப் ஓகே. ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? இஃப் நல் பார்த்தோம். கரெக்ட்டா? ஓகே. ஸோ இந்த நல் இஃப் என்ன பண்ணும் அப்டின்னா, 2 வேல்யூமே ஈக்குவலா இருக்கு. விச் இஸ் ஒரு வேல்யூவும், இன்னொரு வேல்யூவும். இப்போ 5 ஈக்குவல் டூ நான் 5 அப்படின்னு குடுக்குறேன்னா, என்ன அர்த்தம்? 2 வேல்யூமே ஈக்குவல்ன்னு அர்த்தம். கரெக்ட்டா? இஃப் 2 வேல்யூவும் ஈக்குவலா இருக்கா அப்படின்றத பார்க்கும். இப்ப 10, 10 அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். 2 வேல்யூ நான் குடுத்துருக்கேன்னா, 2மே சேமா இருக்கு. ஈக்குவலா இருந்தா அது என்னன்னு ரிட்டர்ன் பண்ணும் எனக்கு? நல் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ இஃப் நல்லுக்கும், நல் இஃப்க்கும் எனக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேயா? அதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இஃப் நல் என்ன பண்ணும்? குவீஸ் மாரி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் நல் யாரோ அவங்கள பிரிண்ட் பண்ணும். இதுவே நல் இஃப் எனக்கு என்ன பண்ணுது? 2 வேல்யூ ஈக்குவலான்னு செக் பண்ணி, ஈக்குவலா இருந்தா நல் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். ஓகேயா? அண்ட் தென் செஷன் யூசர். செஷன் யூசர், சிஸ்டம் யூசர், யூசர் வெர்ஷன். இந்த 4 என்ன பண்ணுதுன்னா, இப்ப செஷன் யூசர் என்ன பண்ணுவாங்க? எனக்கு MySQL ஓட ஹோஸ்ட் நேம் என்ன? நான் ஆல்ரெடி சொன்னேன். டிஃபால்ட்டா நமக்கு என்ன இருக்கும்? லோக்கல் ஹோஸ்ட்ன்னு தான் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அந்த நேம எடுத்து எனக்கு என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணும். சிஸ்டம் யூசரும் அதேதான். ஓகேவா? செஷன் யூசரும் போடலாம். எப்படி இப்ப நம்ம கரண்ட் டேட் அண்ட் டைம் பிரிண்ட் பண்றதுக்கு சிஸ்டம் டைமும் குடுக்கலாம், டைமும் குடுக்கலாம், டேட்டும் குடுக்கலாம், டைம் ஸ்டாம்பும் குடுக்கலாம், நவ்வும் குடுக்கலாம். இந்த மாரி 5 to 6 கமாண்ட்ஸ் வரை நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா? அதே மாதிரி தான் இங்கயும். அந்த யூசர் யாரு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த 2 கமாண்ட்ஸ்ல எது வேணா நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கமாண்ட்ஸ் கிடையாது. இது டேட்டா டைப்ஸ் மாரி. ஓகே? அண்ட் தென் யூசர் வெர்ஷன். யூசர் குடுத்தாலும் அதே ஹோஸ்ட் நேம தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ வெர்ஷன். இப்போ வெர்ஷன் குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு என்ன பண்ணும்? MySQL ஓட வெர்ஷன் என்ன அப்டின்றத ரிட்டர்ன் பண்ணும்.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் போட்டு காமிச்சேன். ஸோ MySQL ஹைஃபன் வெர்ஷன் வெர்ஷன் அப்படின்னு நான் குடுத்தது என்ன பண்ணுச்சு எனக்கு? எனக்கு 0.36 சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வெர்ஷன ரிட்டர்ன் பண்ணுச்சு. கரெக்ட்டா? ஸோ இப்ப வெர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா, தென் வெர்ஷன் அப்படின்றத நான் யூஸ் பண்ணணும். ஓகேயா? புரிஞ்சுதா உங்களுக்கு டேட்டா டைப்ஸ்? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகேம்மா. வாட் அபௌட் அதர்ஸ்? எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இல்ல டவுட்ஸ் இல்ல நெக்ஸ்ட் போலான்னா தம்ஸ் அப் அனுப்புங்க. அமைதியாவே இருக்கீங்களே! கடகடன்னு எதுவும் போறேனா? நோ டவுட். ஓகே. சோ ஃபார் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லன்னு நெனைக்கிறேன். டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்டுருங்க. ஓகேவா? நான் நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து நான் கன்டின்யூ பண்றேன் உங்களுக்கு. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, DDL, DML, DCL அண்ட் TCL அப்டின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகேவா? சோ இப்ப இதெல்லாம் என்ன அப்டின்னா, ம். ம். ஓகே. சோ இப்போ இவ்ளோ நாள் நம்ம வந்து என்ன பார்த்தோம்? ஜஸ்ட் வந்துட்டு இன்ட்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்திருந்தோம்? இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? சோ MySQLனா என்ன? டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது? அப்படின்ற மாரி பார்த்தோம். கரெக்ட்டா? சோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டேட்டா டைப்ஸ் அப்படி சொல்லிட்டு நெறைய பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? சோ அதுல மெயினா நான் சொன்ன கொஞ்சம் டேட்டா டைப்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா? சோ அது மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணிடலாம்? எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? சோ இப்போ SQL பொறுத்தளவுல இப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு இப்போ தெரியுது. ஓகே இந்தந்த டைப்ஸ்லாம் இருக்கு. அது எப்படி டேட்டா ஸ்டோர் பண்ணுது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கரெக்ட்டா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்படி அந்த டேட்டாஸ்லாம் பண்றது? அதாவது எப்படி அதுல இப்போ ஒரு வேல்யூ வந்து நான் இன்சர்ட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். இது எல்லாமே இருக்கும். கரெக்ட்டா? சோ இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எனக்கான ஒரு டேட்டா பேஸ நான் கிரியேட் பண்ணணும். கரெக்ட்டா? சோ MySQL அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல அது ஒரு டிபி. அதுல நான் என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் எனக்கான டேட்டாபேஸ் யாரு அப்படின்றத நான் கிரியேட் பண்ணணும். இப்ப டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி, டேபிள் கிரியேட் பண்ணி, அதுக்குள்ள தான் நான் என்ன பண்ண முடியும்? என்னோட டேட்டாஸ ஸ்டோர் பண்ண முடியும். கரெக்ட்டா? சோ அப்போ எல்லாமே எனக்கு எப்படி இருக்கணும்? ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல நீட்டா எனக்கு ஸ்டோர் ஆயிட்டே வரணும். அப்படிதானே? சோ, அப்ப அதுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் என்ன பண்ணணும்? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்கணும். எப்படி நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுப்பேன்? யூசிங் queries மூலமா நான் குடுப்பேன். கரெக்ட்டா? சோ, அப்போ ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் தான். அப்படிதானே? சோ, அப்போ queries மூலமா நான் என்ன பண்ணுவேன்? "நீ இத பண்ணு, இத பண்ணு, இத பண்ணாத" அப்படின்ற மாரி நான் ஒவ்வொன்னா சொல்ல, சொல்ல அது என்ன பண்ணும்? எனக்கு நீட்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரும். கரெக்ட்டா? சோ, அப்போ அப்படி இதுல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 4 இதா வந்து இதுல பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ, MySQL பொறுத்தவர. சோ, அப்ப அந்த 4 இதா பிரிச்சு ஒவ்வொன்னுத்துக்கு கீழயும் எனக்கு என்ன பண்றாங்க, சில விஷயங்கள எனக்கு இன்க்ளூட் பண்ணி கொண்டுட்டு வராங்க. ஓகேவா? சோ, அப்போ ஆல்ரெடி சொன்னேன். எஸ்கியூஎல்னாலே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர் மாதிரி. இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணி தான் நான் எனக்கான வேலைய பண்ணுவேன் அப்டின்ற மாரி சொல்லுவாரு. கரெக்ட்டா? இப்போ இத என்ன பண்ணியிருக்காங்க, 4 இதா எனக்கு பிரிக்கிறாங்க. ஓகேவா? சோ பிரிச்சு ஒவ்வொன்னுத்துலயும் என்ன பண்றாங்க, சில கேட்டகரீஸ் ஆஃப் கொரீஸ வந்துட்டு உள்ள இன்சர்ட் பண்ணி கொண்டு வராங்க. ஓகேவா? சோ அப்ப அது என்ன அப்டின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு DDL. டிடிஎல் அப்டின்னா என்னன்னா, இங்கே குடுத்திருக்காங்க கரெக்ட்டா. டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் ஓகேவா? அப்போ எதுக்கு இப்படியெல்லாம் ஃபார்மேட்ஸ் பண்றாங்க அப்டின்னா, எனக்கு நீட்டா ஸ்ட்ரக்சரா எனக்கு கிரியேட் பண்ணி, ஒழுங்கா எனக்கு எல்லாமே ஸ்டோர் ஆகணும். கரெக்ட்டா அதுக்கு தான். இப்போ டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் ஓகேவா? சோ இப்போ இந்த டிடிஎல் பொறுத்தவரைல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, எனக்கு என்னோட ஸ்ட்ரக்சர டிஃபைன் பண்ணணும். சோ அதுக்காக தான் மெயினா இந்த டிடிஎல்.
டிடிஎல் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஒண்ணுமே இல்ல. ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க. இந்த 4த்துக்கு கீழயும் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் குவெரீஸ் வந்து பிரிச்சு பிரிச்சு குடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோ நீயா இந்த வொர்க்க மட்டும் பார்க்கறதுக்கு இந்த குவெரீஸ் உனக்கு, இந்த குவெரீஸ் இதுக்கு அப்படின்றதுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் கீழயும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் குவெரீஸ லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் டிடிஎல் எதுக்கு அப்படின்னா, என்னோட ஸ்ட்ரக்சர டிஃபைன் பண்ணி மாடிஃபை பண்றதுக்கு தான் இது. ஓகேவா? சோ டிடிஎல்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது என்னோட ஸ்ட்ரக்சர் தான் எனக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? சோ இட் இஸ் கன்சர்ன் வித் டேட்டாபேஸ் ஆஃப் ஸ்கீமாஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸ்கீமாஸ்னா என்ன அப்படின்னா, இது ஒரு கண்டெய்னர் மாதிரி. ஓகேவா? சோ இப்போ டிபி அப்படின்றது ஆல்ரெடி என்ன பண்ண போகுது? டேட்டாஸ ஸ்டோர் பண்ண போகுது. கரெக்ட்டா? அப்ப அதுல ஸ்கீமா அப்படின்றது எனக்கு என்ன பண்ணும்னா, ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். டிபில இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரோ, ஒரு ஃபோல்டரோ அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட டேபிள், வியூஸ், இண்டெக்ஸ் இந்த மாரி எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணும்? ஸ்டோர் பண்ணிட்டே வரும். வியூஸ், இண்டெக்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். என்னன்னு போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு போக போக ஒவ்வொன்னா சொல்லுவேன். ஓகேவா? சோ, இப்ப இந்த மாரி இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ, அதான் ஸ்கீமாஸ் அப்படி சொல்லி சொல்றாங்க. இப்போ 2 வேஸ் இருக்குடா. இப்போ நான் வந்து என்னோட டிபி கிரியேட் பண்ணிட்டு, அந்த டிபில டைரக்ட்டா என்னால ஒரு டேபிளையும் கிரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஸ்கீமாக்கு கீழயும் நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோட டேபிள நான் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? சோ, எப்படி வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு தான் அப்போ அ எப்படி சொல்றது? இப்ப டிபிக்குல டைரக்ட்டா தான் என்னால டேபிள் கிரியேட் பண்ண முடியுமே. இப்ப ஸ்கீமாஸ் எதுக்கு? அப்படின்ற ஒரு கொஸ்டின் இங்க வரும். கரெக்ட்டா? அப்ப இந்த ஸ்கீமாஸ் அப்படின்றது எனக்கு எதுக்கு அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன்க்காக. இப்ப என்னோட இப்போ டேபிள்ஸ் நெறைய இருக்குன்னு வைங்களேன், அங்கங்க போடாம, நீட்டா ஒரு ஸ்கீமா கீழ நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, என்னால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்ப நான் டிபில சேம் டேபிள் நேம் என்னால ஸ்டோர் பண்ண முடியுமானா, முடியாது. இப்ப நான் வந்து ஸ்டூடண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஒரு டிபில வச்சிருக்கேன் அப்படின்னா, தென் அதே டேட்டாபேஸ்ல ஸ்டூடண்ட் 1 என்னால இன்னொரு டேபிள்ல ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? பட் ஸ்கீமால நான் என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, இப்போ ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டேன்னா, அந்த ஸ்கீமாக்கு கீழ என்னால ஸ்டூடண்ட் 1 அப்டின்ற ஒரு டேபிள ஸ்டோர் பண்றேன். தென் இன்னொரு ஸ்கீமா கிரியேட் பண்ணி, அந்த ஸ்கீமாக்கு கீழயும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டூடண்ட் 1 அப்டின்ற டேபிள நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் ஸ்கீமாஸ். ஓகேவா? சோ இப்ப டைரக்ட்டாவும் நான் டேபிள் கிரியேட் பண்ணலாம். இல்ல ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணி அதுக்குள்ளயும் நான் டேபிள் போட்டுக்கலாம். ஓகேவா? சோ எப்படி வேணா நான் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ, மெயினா டிடிஎல்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, என்னோட ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற விஷயம். இப்ப ஸ்ட்ரக்சர்னா எனக்கு என்னலாம் வரும்? ஒண்ணு நான் என்னோட கிரியேட் பண்ணுவேன். கரெக்ட்டா? சோ கிரியேட் பண்றது. இதுக்கு கீழ என்னென்ன குவெரீஸ் வரும்னா, கிரியேட் வரும், ஆல்டர், டிராப், ட்ரன்கேட், ரீநேம். இந்த 5 விஷயம் தான் என்ன பண்ண போது? டிடிஎல் கீழ வரப்போது. சோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய என்னோடது என்ன அப்டின்னா, கிரியேட் டேட்டாபேஸ். சோ ஆல்ரெடி சொன்னேன். இப்ப எஸ்கியூஎல் குள்ள போனோனே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், என் டிபிய நான் கிரியேட் பண்ணணும். கரெக்ட்டா? சோ கிரியேட் பண்ணா மட்டும் தான் அதுல என்னால டேட்டாஸ ஸ்டோர் பண்ண முடியும். அப்ப டிபி எப்படி கிரியேட் பண்றது அப்டின்னா, கிரியேட் சாரி சின்டாக்ஸ் இருக்கா? சோ கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு போட்டுட்டு, டேட்டாபேஸோட நேம நான் குடுக்கணும். ஓகேவா? சோ அப்படி குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு என்ன ஆயிரும், என்னோட டிபி வந்து நீட்டா கிரியேட் ஆயிரும். என்னடா பிபிடியாவே சொல்றேனே அப்படின்னு பார்க்காதீங்க. நம்ம பிபிடி வைஸ் பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செஷன்ல நான் உங்களுக்கு இந்த குவெரீஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த ஒர்க் பெஞ்ச் பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்லிடலாம். ஓகேவா? சோ இப்ப இப்போதைக்கு லேர்ன் பண்ணிட்டு மட்டும் வாங்க. ஓகேவா? நான் பிராக்டிகலா நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி காட்டுறேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ் வர்றப்ப நான் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ கிரியேட் டேட்டாபேஸ் நேம். இப்படி நான் குடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? என்னோட ஆ ஓகே. சோ எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூ டிபி கிரியேட் ஆகும். ஓகேவா? சோ இங்க எக்ஸாம்பிள் எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க? கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்னு போட்டு டெஸ்ட் டிபி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ டெஸ்ட் டிபி அப்படின்றது என்ன அர்த்தம்? என் டேட்டாபேஸோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எனக்கு கிரியேட். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் உள்ளது எனக்கு டிராப். டிராப் அப்படின்றது என்ன பண்ணும்னா எனக்கு ரிமூவ் பண்ணும். இப்ப என்னோட டேபிளா இருக்கலாம், இல்ல டேட்டாபேஸா இருக்கலாம். சோ அத என்ன பண்ணும்னா எனக்கு ரிமூவ் பண்ணும். ஓகேவா? இப்ப நான் வந்து டெஸ்ட் டிபி அப்படின்ற ஒரு டிபிய நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ இப்ப எனக்கு ஒரு வேள அது தேவையில்ல. நான் வந்து என்ன பண்ண போறேன், ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்னா, தென் அந்த மாரி பட்சத்துல நான் என்ன பண்ணிக்கலாம், டிராப் அப்படின்றத நான் யூஸ் பண்ணேன். இருங்க. ஓகே. சோ டிராப் அப்படின்றத நான் குடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ ஓகே. சோ டிராப் அப்படின்றத நான் குடுத்துக்கலாம். ஓகே. இப்போதைக்கு இத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்போ டிராப் குடுக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? டிராப் டேட்டாபேஸோட நேம நான் குடுப்பேன். இப்போ இந்த டிராப்ப குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு கம்ப்ளீட்டா டெலீட் ஆயிடும். ஓகேவா?
சோ ஃபுல்லா என்னோட காலம் நேம்ல இருந்து காலம்ல இருக்க டேட்டால இருந்து எல்லாமே ஃபுல்லா டெலீட் ஆகுறதுக்கு தான் இந்த டிராப் அப்படின்றத யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி டிராப் யூஸ் பண்றப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ எதுக்கு அப்டின்னா, ஒன்ஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா, அந்த காலமோட சேர்த்து எனக்கு என்ன ஆயிரும், கம்ப்ளீட்டா எனக்கு அது டெலீட் ஆயிரும். ஓகேவா? சோ திருப்பி என்னால வந்து ரீஸ்டோர் பண்ணா, திருப்பி மொதல்ல இருந்து நான் இன்சர்ட் பண்ண வேண்டி இருக்கும். சோ அதனால டிராப் குடுக்குறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் டேபிள் எப்படி கிரியேட் பண்றது அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம். கரெக்ட்டா? சோ கிரியேட் டேட்டாபேஸ் டிபியோட நேம் குடுத்து நான் கிரியேட் பண்ணேன். டிராப் எப்படி பண்றது அப்படின்றத பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ டிராப் டேட்டாபேஸோட நேம் மட்டும் நான் குடுத்தாலே எனக்கு டிராப் ஆயிரும். ஓகேவா? சோ இப்போ கிரியேட் டேபிள். இப்போ ஒரு டேபிள நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் கிரியேட் டேபிள் அப்படின்றத குடுக்கணும். எப்படி டிபி கிரியேட் பண்றப்போ, கிரியேட் டேட்டாபேஸ் அப்புறம் என்ன பண்ணேன், டேட்டாபேஸோட நேம நான் குடுத்தேன். கரெக்ட்டா? சேம் சின்டாக்ஸ் தான் டேபிளுக்கும். கிரியேட் டேபிள் அப்படின்றத குடுத்துட்டு, டேபிளோட நேம குடுக்கணும். இவங்க சின்டாக்ஸ்னால இப்படி வச்சிருக்காங்க. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஸ்டூடண்ட் 1 அப்படின்னு குடுத்தேன்னா, என் டேபிள் நேம் என்னவா இருக்கும்? எனக்கு ஸ்டூடண்ட் 1 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சோ தென் காலம் 1 டேட்டா டைப். இதுதான் நம்ம நேத்து பார்த்தது உள்ள வருது. சோ இப்ப இந்த காலம் 1 அப்படின்றது என்னன்னா, இப்போ அ நான் உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி? ஓகே. இப்போ ஒரு ஸ்டூடண்ட் டேட்டாவே எடுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ 1 இருக்கு. ஸ்டூடண்டோட நேம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்டோட ரெஜிஸ்டர் நம்பர் வாங்குறேன். ஓகேவா? 2வது என்ன வாங்க போறேன்? ஸ்டூடண்டோட நேம் வாங்க போறேன். அப்புறம் அவனோட ஏஜ் வாங்க போறேன். இந்த 3 டீடைல்ஸ் வாங்க போறேன்னா, ரெஜிஸ்டர் நம்பர் எனக்கு எதுல வரும்? இன்டிஜர். கரெக்ட்டா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் காலம் 1ல நான் என்ன ஸ்டோர் பண்ண போறேன்? ரெஜிஸ்டர் நம்பர ஸ்டோர் பண்ண போறேன். அப்போ ரெஜிஸ்டர் நம்பர் அதோட டேட்டா டைப் என்ன? இன்டிஜர். அப்ப இன்ட் அப்படின்றத நான் குடுப்பேன். ஓகேவா? கண்டிப்பா ரெஜிஸ்டர் நம்பர் நமக்கு ஃப்ளோட்லயோ, டபுள்லயோ பாயிண்ட் வச்சுலாம் தரமாட்டாங்க. ஹோல் நம்பரா தான் தருவாங்க இல்லையா? சோ அப்ப நான் இன்ட் அப்படின்றத போடுவேன். தென் காலம் 2. காலம் 2ல நான் என்ன ஸ்டோர் பண்றதா இருந்தேன்? நேம ஸ்டோர் பண்றதா இருந்தேன். கரெக்ட்டா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நேம் அப்படின்றத குடுத்து, நெக்ஸ்ட் என்னோட டேட்டா டைப். டேட்டா டைப் என்னவா இருக்கும்? ஸ்ட்ரிங் ஆர் வேர் கேர்லாம் நான் வாங்குறேன். ஓகேவா? சோ வேர் கேர் குடுத்து நான் உள்ள என்ன பண்ணுவேன்? என்னோட சைஸ நான் மென்ஷன் பண்ணுவேன். அண்ட் தென் காலம் 3ல நான் என்ன சொன்னேன்? ஏஜ் சொன்னேனா? சோ ஏஜ் அப்படின்றத குடுத்து, இன்டிஜர் அப்படின்றத குடுக்கலாம். ஓகேவா? ஓகே. சோ இப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. சோ கிரியேட் டேபிள் வித் பெர்சன்ஸ் அப்படின்றத வச்சு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த பெர்சன்ஸ்ல நான் இந்த 4 டேட்டா டைப்ப இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப பெர்சன் ஐடிய இன்டிஜர்ல வாங்கியாச்சு. இன்ட்க்கு நம்ம எந்த சைஸுமே குடுக்க மாட்டோம். கரெக்ட்டா? அண்ட் தென் லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம். சோ நேம் எதுல வாங்கியிருக்காங்க? வேர் கேர்ல வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் உள்ள இதோட சைஸ குடுத்திருக்காங்க. ஓகேவா? 255 கேரக்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு. நேத்து கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். வேர் கேரோட மேக்ஸிமம் ரேஞ்ச் என்னவா இருக்கும்? எனக்கு 255 கேரக்டர்ஸ் வரை ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு பார்த்தோமா? அததான் குடுத்திருக்காங்க. அண்ட் தென் அட்ரஸையும் வேர் கேர்ல வாங்கிட்டேன். சிட்டியும் வேர் கேர்ல வாங்கிட்டேன். ஓகேவா? சோ இந்த கமாண்ட் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு நீட்டா என்ன ஆயிரும்? ஒரு டேபிள் கிரியேட் ஆயிரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் எனக்கு டிடிஎல்ல உள்ள ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா கிரியேட். ஓகேவா? சோ அப்ப கிரியேட் டிபி எப்படி பண்றதுன்னு பார்த்திருக்கோம். அண்ட் கிரியேட் டேபிள் எப்படி பண்றதுன்னு பார்த்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே. இப்ப நான் இந்த கிரியேட் டேபிள் குடுத்துட்டேன்னு வைங்களேன், எனக்கு என்ன ஆகும்? இந்த மாரி ஒரு டேபிள் வந்து எனக்கு கிரியேட் ஆயிரும். ஓகேவா? பெர்சன் ஐடி, லாஸ்ட் நேமு, ஃபர்ஸ்ட் நேமு, அட்ரஸ், சிட்டி இதெல்லாம் தானே நான் இங்க குடுத்திருந்தேன். சோ ஃபர்ஸ்ட் குடுக்கறதே எனக்கு என்னன்னு சொன்னேன்? காலம் நேம்ன்னு சொன்னேன். சோ 2வது குடுக்குறது தான் என்னோட டேட்டா டைப். அப்ப என்ன ஆகும்? என்னோட காலம் நேம்லாம் நீட்டா வந்து ஸ்டோர் ஆயிரும். ஏன் கீழ எந்த வேல்யூஸும் வரல அப்டின்னா, நான் இன்னும் எந்த வேல்யூஸும் என்ன பண்ணல உள்ள இன்செர்ட் பண்ணவே இல்ல. கரெக்ட்டா? அப்ப இன்செர்ட் பண்ணா மட்டும் தான் எனக்கு வேல்யூஸ் உள்ள வரும். ஓகேயா? சோ இப்போ ஆ இன்னொன்னு என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, இதுல இப்ப நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஓகே. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேபிள்ல உள்ள நேம் மட்டும் எனக்கு வேற ஒரு டேபிள்லயும் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, தென் நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த டேபிள ரெஃபரன்ஸா வச்சு இன்னொரு டேபிள்ல என்னால வேல்யூஸ டிஃபைன் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா? ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ற வேல்யூஸ மட்டும். அதுக்கு தான் இங்க சின்டாக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இப்ப நான் ஸ்டூடண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் சொன்னேன். இல்லன்னா நம்ம இந்த பெர்சனே எடுத்துப்போமா? இங்க உள்ள எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பெர்சன்ல நான் என்ன பண்ணேன்? ஐடி வச்சிருக்கேன், நேம் வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், சிட்டி. மொத்தம் 5 விஷயம் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா? இப்போ எனக்கு இந்த பெர்சன் ஐடி, அப்புறம் இவனோட அ நேம் மட்டும் எனக்கு வேணும். இந்த டேபிள்ல இருந்து இந்த 2 விஷயம் மட்டும் எனக்கு இன்னொரு டேபிள்லயும் தேவைப்படுது அப்டின்னா, அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெஃபரன்ஸ் டேபிள் இந்த இத வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற டேபிள் எனக்கு என்ன? இந்த பெர்சன் அப்டின்ற டேபிள். கரெக்ட்டா?
ஸோ அப்ப இந்த டேபிள்ல இருந்து எனக்கு என்ன டேட்டாலாம் வேணுமோ, அத மட்டும் நான் என்ன பண்ண போறேன், புதுசா ஒரு டேபிள்ல போய் காப்பி பண்ணி போட போறேன். ஓகேவா? அப்போ சின்டாக்ஸ் பாருங்க. கிரியேட் டேபிள், நியூ டேபிள் நேம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், புதுசா நான் கிரியேட் பண்ண போற டேபிள் நேம் என்ன அப்படின்றத நான் போடணும். ஓகேவா? ஆஸ் செலக்ட். இந்த செலக்ட் அப்படின்றது எதுக்குன்னா, எந்த காலம்லாம் எனக்கு வேணும் அப்படின்றத நான் சூஸ் பண்றதுக்கு. ஓகேவா? அப்போ இங்க நான் என்ன சொன்னேன், பெர்சன் ஐடியும், ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் நான் எடுக்க போறேன்னு சொன்னேன். அப்ப பெர்சன் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம் அதுதான் நான் இந்த இடத்துல குடுப்பேன். ஓகேவா? சோ காலம் நேம்னா அதுதான். பெர்சன் ஐடி இந்த காலம் 2க்கு பதிலா நான் என்ன குடுப்பேன் இந்த இடத்துல? என்னோட ஃபர்ஸ்ட் நேம குடுப்பேன். கரெக்ட்டா? சோ இந்த இடத்துல 3 டாட் இருக்கா? சோ 3 டாட் இருக்குன்னா என்ன அர்த்தம்? இதே மாரி நான் எத்தன காலம்ஸ் வேணாலும் பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டேபிள் நேம். இப்போ என்னோட எக்ஸிஸ்டிங் டேபிள் நேம் என்ன? பெர்சன்ஸ் அப்படின்ற டேபிள். கரெக்ட்டா? அப்ப நான் இங்க என்ன குடுப்பேன்? பெர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பேன். அண்ட் தென் இங்க வேர்ன்னு இருக்கு. சோ வேர் அப்படின்றது எனக்கு கண்டிஷன் டிக்ளேர் பண்ணி சொல்ற மாரி இருக்கும். ஓகேவா? சோ அதெல்லாம் அப்கமிங் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். வேர் குடுத்தேன்னா, நெக்ஸ்ட் இப்ப இந்த இடத்துல நான் வேற ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து குடுத்துக்கலாம். வேர் பெர்சன் ஐடி ஈக்குவல் டூ ஆ சாரி. இப்ப பெர்சன் ஐடி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 5 அப்படி குடுக்குறேன்னு வைங்களேன். அப்போ 5க்கு கீழ உள்ள பெர்சன் ஐடியோட நேம்ஸ் மட்டும் எனக்கு எடுக்கும். ஓகேவா? சோ அந்த மாரி எடுக்கும். கண்டிஷன் குடுக்குறதுக்கு தான் வேர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இத மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ டேபிள் நேம் குடுக்கணும். அண்ட் தென் நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாரி பழைய டேபிள்ல இருந்து எனக்கு சில காலம்ஸ் வேணும்னா, அத மட்டும் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? சோ அதுக்கு தான் இங்க வந்து எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. இங்க வந்து டெஸ்ட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப என்னோட மாத்தி மாத்தி எக்ஸாம்பிள். சரி ஓகே பரவால்ல. அப்ப டெஸ்ட் டேபிள் அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கும்? என்னோட நியூ டேபிள் நேமா இருக்கும். கரெக்ட்டா? அப்ப என்னோட நியூ டேபிள் நேம்ல இருந்து டேபிள்ல எனக்கு என்னலாம் வரும்? கஸ்டமர் நேமும், கான்டாக்ட் நேம் மட்டும் எனக்கு வேணுமா? ஓகேவா? சோ அப்ப அந்த 2 மட்டும் எடுத்துட்டு, ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அப்ப இந்த கஸ்டமர்ஸ் அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கும்? என்னோட ஓல்டு டேபிளா இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் டேபிள் வந்துட்டு ஒரு டேபிள்ல உள்ள டேட்டாவ எடுத்து நான் என்ன பண்ணிக்கலாம்? இன்னொரு டேபிள்ல நான் எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அல்டர் டேபிள். சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கிரியேட் அண்ட் டிராப் பார்த்தோம். கரெக்ட்டா? டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் டேபிள் எப்படி கிரியேட் பண்றது? அண்ட் ஒரு டேபிள் எக்ஸிஸ்டிங் டேபிள்ல வச்சு நியூ டேபிள்ல எப்படி டேட்டாஸ் தூக்கி சாரி டேட்டாஸ் இல்ல காலம்ஸ் வந்துட்டு எப்படி காப்பி பண்றது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் டிராப் பார்த்தோம். கரெக்ட்டா? அண்ட் தென் தேர்ட் இருக்குது எனக்கு அல்டர். சோ அல்டர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, என்னால மாடிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஒரு டேட்டாவ ஒரு இத வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஏத்த மாரி நான் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுவாங்க? இந்த அல்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடிஎல்க்கு கீழ வர்றது எல்லாமே எனக்கு ஸ்ட்ரக்சர டிஃபைன் பண்ணி தான் சொல்லுமே தவிர, எனக்கு எத சொல்லாது? உள்ள இருக்கக்கூடிய டேட்டாஸ சொல்லாது. ஓகேவா? இப்ப நான் இங்க இன்சர்ட் பண்றேன். இந்த இடத்துல இப்ப நான் ஆட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். கரெக்ட்டா? இப்ப எத ஆட் பண்ணுவேன்? காலம் நேம தான் நான் ஆட் பண்ணுவேன், டெலீட் பண்ணுவேனே தவிர, அதுல உள்ள டேட்டாஸ என்னால அல்டர் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தனி குவெரிஸ் தனியா படிப்பீங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த அல்டர் அப்படின்றது என்னோட ஸ்ட்ரக்சர சொல்றதுக்கு மட்டும். ஓகேவா? சோ இப்ப அல்டர் டேபிள் சின்டாக்ஸ் என்ன குடுத்துருக்காங்க எனக்கு? அல்டர் டேபிள், டேபிள் நேம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, ஆட் காலம் நேம் டேட்டா டைப். எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேவா? இப்ப அல்டர் டேபிள்ல என்ன இருக்கு? கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ் அப்படின்றது எனக்கு என்னது இந்த இடத்துல? என்னோட டேபிளோட நேம். ஓகேவா? ஆட் இமெயில் வேர்கர் 255 அப்படின்னு குடுத்திருக்கேன். இப்போ எனக்கு நேம் இருந்தது, ஃபர்ஸ்ட் நேம் இருந்தது, லாஸ்ட் நேம் இருந்தது, எல்லாம் இருந்தது. அது கூட எனக்கு இமெயில் அப்படின்ற ஒரு காலம ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகேவா? சோ ரோ வேற, காலம் வேற. கரெக்ட்டா? சோ ரோ அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். சோ ஒவ்வொரு லைனா இருக்கிறது ரோ. இப்படி எனக்கு பெர்பெண்டிகுலரா இருந்தது அப்படின்னா, அதுதான் நான் காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கரெக்ட்டா? சோ அது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். சோ அப்ப அந்த ஒரு காலம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணு. எந்த காலம் எனக்கு ஆட் பண்ணணும்? இமெயில் அப்படின்ற காலம எனக்கு ஆட் பண்ணணும். ஓகேவா? சோ அதுக்கு தான் என்ன ஆகுது எனக்கு, இது வந்து யூஸ் ஆகுது. ஓகேயா? சோ இது அல்டர் டேபிள். அண்ட் தென் அல்டர் டேபிள்ல டிராப் காலம். சோ ஃபர்ஸ்ட் இங்க என்னது எனக்கு? ஆட் காலம். கரெக்ட்டா? சோ காலம ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்றேன். இப்ப டிராப் காலம். டிராப் காலம்னா எனக்கு அந்த காலமே வேணாம். இப்ப நான் இமெயில் வந்துட்டு ஆட் பண்ணனா, இமெயில் அப்படின்ற காலம் தூக்கி நான் போட்டேன். இப்ப எனக்கு அந்த இமெயில் அப்படின்ற காலமே எனக்கு வேணாம் அப்படின்னா, தென் என்ன பண்ணணும் இந்த இடத்துல? சேம் அதே தான்டா வரும். அல்டர் டேபிள், டேபிளோட நேம குடுப்பேன். அண்ட் டிராப் காலம் இமெயில் அப்படின்றத குடுப்பேன். அவ்வளவுதான். சோ இப்ப ஆட் பண்றப்ப நான் என்ன பண்ணணும்? அதோட டேட்டா டைப் என்ன அப்படின்றத நான் சொல்லணும். ஆனா அதோட சைஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லணும். இதுவே நான்
டிராப் பண்ண போறேன்னா, அப்படி எதுவுமே சொல்ல வேணாம். டைரக்ட்டா என்ன பண்ணிரும், அந்த காலம் நேமோட சேர்த்து எனக்கு டிராப் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ டிராப்னா காலம் நேமோட சேர்த்து டெலீட் பண்ணும். ஓகேவா? இன்னொன்னு கீழ டெலீட்ன்னு ஒண்ணு படிப்பீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிஎம்எல் கமாண்ட்ஸ் கீழ டெலீட்ன்னு படிப்பீங்க. அது அங்க வர்றப்போ 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ தென் மாடிஃபை காலம். ஸோ இப்ப எப்படி என்னோட காலம மாடிஃபை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ என் காலம எனக்கு மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா, தென் நான் என்ன பண்றேன்? ஆல்டர் டேபிள், என் டேபிளோட நேமு, மாடிஃபை காலம்ல காலம் நேம், டேட்டா டைப் அவ்வளவுதான். ஸோ இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா எனக்கு என்ன இதுக்கு எக்ஸாம்பிள் குடுக்கல. ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா எனக்கு என்ன இருந்திருக்கும்? ஒரு காலம் நேம் இருந்திருக்கும். கரெக்ட்டா? இப்ப நான் வந்துட்டு ம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் எனக்கு, அந்த காலம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன இருந்திருக்கும், ஒரு நேம் இருந்திருக்கும், டேட்டா டைப் இருந்திருக்கும். கரெக்ட்டா? ஸோ இப்போ அத எனக்கு வேணாம். எனக்கு அத சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, தென் இந்த மாடிஃபை காலம் அப்படின்றத குடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப நான் டேபிள் நேம் குடுத்துட்டு என்ன பண்ணணும், மாடிஃபை காலம்ல காலம் நேம் அப்படின்றத குடுத்து, அதோட டேட்டா டைப் என்ன அப்படின்றதையும் நான் என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ணி சொல்லணும். ஓகேவா? ஸோ இதான் எனக்கு என்னது மாடிஃபை கால். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுல வருது எனக்கு? அல்டருக்கு கீழ வருது. ஓகேவா? அப்ப கிரியேட் பார்த்திருக்கோம். டிராப் டிராப் டிபி மட்டும் பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ அதோட கன்டினியூஷனா இங்க டிராப் டேபிள் குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்ப டிராப் டேபிள் அப்டின்னா என்ன பண்ணும்னா, எனக்கு அந்த டேபிள டிராப் பண்ணணும். டேபிள்னா என்ன அர்த்தம்? எனக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்குமா? அப்ப இந்த காலம் நேமோட சேர்த்து எனக்கு என்ன பண்ணும்? அந்த டேபிள கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த டிராப் அப்டின்றத யூஸ் பண்றாங்க. ஸோ இங்க எக்ஸாம்பிள் என்ன குடுத்திருக்காங்க? டிராப் டேபிள் ஷிப்பர்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப ஷிப்பர்ஸ் அப்படின்றது என்னோட டேபிள் நேம். அப்ப அந்த டேபிள்ல உள்ள எல்லா காலமையும் ரிமூவ் பண்ணிரு அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன ஆயிரும் எனக்கு அந்த டேபிள் கம்ப்ளீட்டா டெலீட் ஆயிரும். ஓகேவா? அப்ப டிபி மட்டும் தான் எனக்கு இருக்கும். டேபிள் இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? அண்ட் தென் ஓகே. ஓகேமா. அப்ப இந்த 2 ஸ்லைட் தான் இருக்கு. நான் டைம் ஆயிருச்சு. ஸோ நான் இது மட்டும் முடிச்சுட்டு உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து நம்ம டிஎம்எல்ல இருந்து பார்ப்போமா? இல்ல இன்னைக்கு இந்த 2 ஸ்லைட் முடிக்கவா? என்ன பண்ண சொல்லுங்க? இருக்கீங்களா? நாளைக்கு கன்டின்யூ பண்ணட்டுமா? எப்படி? ஓகே. ஓகேம்மா. ஸோ அப்ப இன்னைக்கு பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இல்லன்னா செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நீங்க லீவ் ஆயிக்கணும். தேங்க் யூ. ஓகேம்மா. ஓகே. தேங்க் யூ.